ரெட்ரோ மூவில 2 சூர்யாவா? ஆமாங்க. இந்த மாதிரி மோர் மூவி அப்டேட்ஸ்க்கு உசாமாக்ஸை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது சூர்யா சார் வந்து அவ்வளவு சூப்பரா செம்ம வைலன்ஸா ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சூர்யா சார் அப்பாவை யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் சார் பண்ணிருப்பாங்க. காமெடியா வந்து யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம ஜெயராம் சார் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் கட்ல வந்து அவரோட சீன்ஸ் வந்து 2-3 கட்ல வச்சிருப்பாங்க. அதுலேயே தெரியுது அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கடுத்து இதுல ஒரு லவ் பேஸ்டு மூவிங்கிறனால வந்து பூஜா கட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய டீசர்லேயே தெரியும் அவங்க வந்து கேரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸும் சேர்ந்து இருக்கனால நிறைய ஆண்டகோனிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போ நம்ம நாசர் சாரா இருக்கட்டும், நெக்ஸ்ட் நம்ம பிரகாஷ் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் மேல ஓவர் கம் பண்ற மாதிரி இந்த ஒரு மனுஷன் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னே தெரியல. இந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் செம ஹிட் ஆவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என் மண்டிக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சூர்யா சார் வந்து 2 பேஸா நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோலெக்ஸ் பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸா எடுத்து தெறிக்க ஒரு தீம்ல பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக்கா நம்ம அயன் ஆதவன் அதுக்கு நம்ம வாரணமாரி சூர்யா சார் வந்து பார்க்கலாம். மொத்தம் படத்தை ரெட்ரோவா மொத்தமா தியேட்டர்ல பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு சூப்பரா செமையா வந்திருக்குன்னு தெரியும். நான் இந்த மூவிக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் மூவி அப்டேட்ஸ்க்கு உசாமாக்ஸை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. பை.